பாசத்திற்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறு, எதை விட்டெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தவிர்த்திருக்குமாறு உபதேசம் செய்தாரோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்த்திருக்குமாறு ஏகத்துவவாதிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏகத்துவவாதிகளாகவே இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு 2 தோழர்கள், மிக நேசத்திற்குரிய தோழர்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஸஹாஹு அல்பானி மிக சஹீஹான ஒரு அறிவிப்பாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தில் ஒரு 2 தோழர்கள், மிகவும் நேசத்திற்குரிய தோழர்கள். அந்த இருவரும் இஸ்லாத்தை பற்றி முதல் முறையாக கேள்விப்படுகிறார்கள். அந்த இருவருக்கும் ஒரு ஆசை, இந்த உயர்ந்த கொள்கையில் நாம் ஏன் இணைந்து விடக்கூடாது. அந்த இருவரும் தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இருவரும் அல்லாஹ்வின் தூதரை போய் சந்திப்போம், இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக நினைத்து கதமா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரும் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறார்கள். வகான இஸ்லாமுஹுமா ஜமீஅன், அந்த இருவரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த இருவரில் வகான அஹதுஹுமா அஷத்து இஜ்திஹாதன், அந்த இருவரில் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை அதிகம் விரும்பக்கூடியவர், அதிகமாக போராட்ட களத்தை விரும்புவார், அதிகமாக போராட்ட களத்திற்கு செல்வார், அதிகமான யுத்தங்களில் கலந்து கொள்வார். இனி ஒருவருமோ யதார்த்தமானவர், யுத்த களத்திற்கு செல்வார், பெரிய அளவிற்கு வீரம் என்று பேசக்கூடிய அளவிற்கு வீரம் இருக்கார். அந்த இருவரில் இது யதார்த்தம். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் ஒரே விதமான வீரத்தை, ஒரே விதமான அறிவை அல்லாஹ் தர மாட்டார். வகான அஹதுஹுமா இஜ்திஹாதன், அந்த இருவரில் ஒருவர் அதிகமாக வீரமுடையவராகவும் யுத்த களத்திற்கு அதிகம் பயணம் செய்யக்கூடியவருமாக இருந்தார். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த இருவரில் ஒருவர் யுத்தத்திற்கு செல்கிறார், கடுமையாக யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தில் அவர் ஷஹீதுமாகி விடுகிறார். அந்த யுத்தத்தில் அவர் ஷஹாதத்தை அடைந்து கொள்கிறார். இனி ஒருவர், அவருடைய நண்பர் மட்டும் ஊரிலே தங்கி இருக்கிறார், இபாதத்து செய்கிறார். ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டில் யதார்த்தமாக இயற்கையாக மரணத்தை தழுவுகிறார். ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு வருடத்திற்கு முன்னால் மரணத்தை தழுவினார். அவருடைய தோழருமோ ஒரு வருடத்திற்கு பிறகு இபாதத்து செய்கிறார், வணக்க வழிபாடுகளில் ஆர்வமுடையவராக இருக்கிறார், வீட்டில் யதார்த்தமாக மரணத்தை தழுவுகிறார். இந்த இருவரையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் ஒரு நாள் கனவிலே காணுகிறார். அந்த 2 தோழர்களை கனவில் காணுகிறார். அந்த அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தாரே, அவர் சுவனத்தில் நுழைவதற்காக முந்தி அடித்துக் கொண்டு உள்ளே நுழையும் பொழுது வானவர்கள் அவரை பிடித்து நிப்பாட்டுகிறார்கள். உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை, சிறு நேரம் தாமதியுங்கள், இன்னும் நீங்கள் சுவனம் நுழைவதற்கு சில காலங்கள் இருக்கிறது என்று அவரை நிப்பாட்டி வைத்துவிட்டு ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டில் மரணித்தாரா இல்லையா, அவரை வானவர்கள் சத்தமிட்டு அழைக்கிறார்கள். வாருங்கள் யா ஃபுலான், ஓ மனிதா, உதுகுல் ஜன்னah, உங்களுக்கான சுவனம், உங்களுக்கான நேரம் வந்து விட்டது, நீங்கள் சுவனம் நுழையுங்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஆச்சரியம். மறுநாள் காலையில் ஃபஅஜபு லிதாலிக், இதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். எந்த விதத்தில் நியாயம்? அல்லாஹ்வின் பாதையில் இருவரும் கான இஸ்லாமுஹுமா வாஹிதன், இருவரும் ஒரே நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் அதிகம் அல்லாஹ்வின் பாதையில் போராடியவர், அல்லாஹ்வின் பாதையில் யுத்தகலத்திற்கு சென்றார், ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். இனி ஒருவருமோ ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டில் மரணித்திருக்கிறார். ஆனால் வீட்டில் மரணித்தவர் முந்தி சுவனம் அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர் சுவனத்தினுடைய வாயிலில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்.
ஃபஅஜபு லிதாலிக், இதை கண்டவர் ஆச்சரியப்படுகிறார். மனிதர்களோடு பேசுகிறார், இப்படி ஒரு கனவு கண்டேன். நபித்தோழர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஃபபலக ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறார்கள், இந்த கனவை நாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எடுத்துச் செல்வோம். அல்லாஹ்வின் தூதர் இந்த கனவிற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்? வஹத்தஸூல் ஹதீஸ, எதையெல்லாம் அவர் கண்டாரோ அந்த கனவை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர் எடுத்து காட்டுகிறார். நபியே, இப்படி நான் கனவு கண்டேன், அந்த 2 பேரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த இருவரில் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர், இன்னொருவர் ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டில் மரணித்தவர். வீட்டில் மரணித்தவரை, ஒரு வருடத்திற்கு பிறகு மரணித்தவரை வானவர்கள் சப்தமிட்டு சுவனத்திற்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர் சுவனத்தின் வாசலில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார், இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லை என்பதாக இந்த கனவு எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலைஸ கத் மக்கஸ ஹாதிஹி பஅத ஹுஸனத், இது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஒரு வருடத்திற்கு பிறகு ஒருவர் மரணித்தார் அல்லவா? ஒரு வருடம் அல்லாஹ் அவருக்கு ஆயுளை கொடுத்தார் அல்லவா? வஅதரக ரமதான், ரமதானினுடைய மாதத்தை அவர் அடைந்திருப்பார் அல்லவா? ரமதானை அடைந்தார், ரமதானில் நோன்பு நோற்றார், இபாதத்து செய்தார், அல்லாஹ் அவரை முந்தி சுவனம் அழைத்துக் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள், பைனஹுமா அப்அது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்த், ரமதானை ஒரு வருடத்தில் அடைந்தவருக்கும் ரமதானை அடையாதவருக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் இருக்கிறது. அவர் ரமதானை அல்லாஹ் அத்ரக ரமதான் ஃபஸான, ரமதானை அடைந்தார், நோன்பு நோற்றார், அல்லாஹ் அவரை முந்தி சுவனத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். உண்மையிலாக என்று சகோதரர்கள், இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் கூறுவார், ஒரு மனிதனை கபரில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதனை ஒரு கால் கபரில் இருந்து அல்லாஹ் எழுப்பி, உனக்கு என்ன வேண்டும் என்று, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா இந்த உலகத்தில் என்று கேட்டால், அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவன் சொல்வானா, ரமதானில் ஒரே ஒரு நாளை அடையக்கூடிய வாக்கியத்தை ரப்பே எனக்கு அளித்தார். காரணம், ரமதானினுடைய ஒரு நாள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் குல்ல லைலத்தின் உத்தகாவும் மினன் நாரி, ஒவ்வொரு நாள் இரவிலும் இந்த உலகத்தில் கணக்கே இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து ரமதானினுடைய மாதத்தில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். ஃபனாதா முனாதின், அழைக்கக்கூடிய அழைப்பாளர் ஒவ்வொரு நாளும் ரமதானில் அழைக்கிறார், யா பாகியல் கைரி அக்மில் வ யா பாகியஷ் ஷர்ரி அக்ஸிர், நன்மை செய்யக்கூடியவனே, இது நன்மையினுடைய பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மாதம். ஏனைய நாட்களில் நாம் ஒரு நன்மை செய்தார், அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மைகளை எழுதலாம், அந்த வரைக்கும் அதிகமாக அல்லாஹ் அவனுடைய கருணை நம்மை எழுதலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், ரமதானினுடைய மாதத்தில் குல்லு அமலி பின் ஆதம் யுதாஅஃபுல் ஹஸன அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 ضعஃபின், ரமதானினுடைய மாதத்தில் மட்டும் ஒரு அமலுக்கு அல்லாஹ் 200 மடங்கு அதிகமாக அல்லாஹ் நன்மையை எழுதிக் கொண்டே இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் ஷஹ்ரு முபாரக், பரக்கத்தை சுமந்து வரக்கூடிய ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு நாம் அடையப் போகிறோம்? நம்மை 30 வருடம் நோன்பு நோற்றவர்கள் உண்டு, நம்மை 40 வருடம் நோன்பு நோற்றவர்கள் உண்டு, நம்மை 20 வருடம் நோன்பு நோற்றவர்கள் உண்டு. ஒவ்வொரு வருடமும் நாம் நோன்பை நோக்குகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இமாம் திர்மிதி பதிவு செய்கிறார்கள், ஸஹீஹான அறிவிப்பு, ருப்ப ஸாயிமின் ஹத்தஹு மின் ஸியாமில் ஜூ வல் அத்ஷ், எத்தனையோ நோன்பாளிகள் வருடக்கணக்காக நோன்பு நோக்குகிறார்கள், அவர்களுக்கு பசியை தவிர எந்த லாபமும் இல்லை, தாகத்தை தவிர எந்த லாபமும் இல்லை. ருப்ப ஸாயிமின், எத்தனை இரவிலே என்று வணங்கக்கூடியவர்கள், ஹத்தஹு மின் கியாமிஸ் ஸஹர், இரவிலே கண் விழித்ததை தவிர அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. எத்தனையோ அவர்கள் நோன்பு நோக்குகிறார்கள், பசித்திருப்பது மட்டும்தான் அவர்களுக்கு லாபம், எந்த கூலியையும் அவர்களுக்கு கொடுக்க போவதில்லை. தாகித்திருப்பது மட்டும்தான் அவர்களுக்கு லாபம், எந்த கூலியையும் கொடுக்க போவதில்லை. எத்தனையோ அவர்கள் இரவிலே நின்று வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் கண் விழித்ததை தவிர அவர்கள்
தூதர் கூறுகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் ரமதானை நாம் அடைகிறோம். அந்த ரமதான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது? லஅல்லக்கும் தத்தகூன். முதன்மையாக அல்லாஹ் இந்த ரமதானை கொண்டு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம் வசித்திருப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் இல்லை, நாம் தாவித்திருப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் இல்லை. லஅல்லக்கும் தத்தகூன். நாம் இறை அச்சமுடையவர்களாக மாற வேண்டும். நமது எத்தனை சகோதரர்கள் 10 வருடம் 20 வருடம் நாங்கள் ரமதானை நோன்பு நோக்கி இருக்கிறோம். ரமதானினுடைய பகலில் ஹலாலான உணவுகள் இருக்கும், ஹலாலான குடிபானங்கள் இருக்கும். எனக்கு அந்த ஹலாலான உணவுகள் எனக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய பசி அந்த ஹலாலான உணவுகளை தேடுகிறது. என்னுடைய தாகம் அந்த ஹலாலான குடிபானங்களை தேடுகிறது. யாரும் என்னை காணவில்லை. நம்ம யாராவது அந்த உணவுகளை உட்கொள்வோமா? யாரும் உட்கொள்ள மாட்டோம். யாரும் எங்களை காணவில்லை. நான் சம்பாதித்த உணவு ஹலாலான உணவுகள் எனக்கு தேவைப்படுகிறது. நான் உணவு அருந்தியதினால் யாரும் என்னை தப்பாக நினைக்கப் போவதில்லை, யாருக்கும் தெரிய போவதில்லை. லஅல்லக்கும் தத்தகூன். எவ்வாறு ரமதானினுடைய பகலில் ரமதான் மாதத்தில் ஹலாலான உணவுகள் யாருமே என்னை காணாவிட்டாலும் எனக்கு அந்த உணவுகள் தேவைப்பட்டாலும் கூட அல்லாஹ்வின் கட்டளைக்காக எவ்வாறு அந்த உணவுகளிலிருந்து எங்களுடைய கைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதுபோலத்தான் இந்த ரமதான் ஒரு மாத காலம் எனக்கு ஊட்டக்கூடிய அந்த தக்வா என்ற அந்த பயிற்சி மற்ற 11 மாதங்களில் பிரதிபலிக்க வேண்டும். அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் மா யகூனு மின் நஜ்வா சாலிஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். மனிதா, உனக்கு தெரியாதா? அல்லாஹ் வானத்தில் உள்ளதையும் காணுகிறான், பூமியில் உள்ளதையும் காணுகிறான். நீங்கள் 3 இருந்தால் 4வதாக அல்லாஹ் அங்கு இருக்கிறான். நீங்கள் 5 இருந்தால் 6வதாக அல்லாஹ் அங்கு இருக்கிறான். எண்ணிக்கைகள் கூடட்டும், எண்ணிக்கைகள் குறையட்டும். ஐனமா தகூனு, நீ எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை கண்டுகொண்டே இருக்கிறான். சும்மை நபியுஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா. பிறகு உன்னுடைய எல்லா செயலையும் அல்லாஹ் பதிவு செய்து மறுமையில் உனக்கு பாடம் நடத்துவான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே. ரமதானில் நோன்பு நோற்றவனால் எவ்வளவு ஆபாசத்தை பார்க்க முடியும்? ஹலாலான உணவுகளை யாரும் காணாமல் இருந்த பொழுதும் அல்லாஹ்வுக்காக ரமதானினுடைய பகலில் என்னால் தவிர்த்திருக்க முடியுமையானால் அல்லாஹ் ஹராமாக்கிய ஹராம்களை எவ்வளவு ரமதானினுடைய மற்ற 11 மாதங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்முறைப்படுத்த முடியும் என்பதை யோசிப்பதற்கும் எம்மை சீர்திருத்தம் செய்வதற்குத்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் மனித குலமே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். என்ன அர்த்தம் சகோதரர்களே? அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி. நமக்கான ஒரு அந்தரங்கத்தினுடைய ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதைத்தான் இன்றைய ஒரு நவீன அரபி ஒரு அறிஞர் கூறினார். இன்றைய காலம் ஒரு வித்தியாசமான ஒரு காலம். மனிதர்கள் எல்லோரும் இரட்டை முகத்தோடி பயணிக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு முகம் மிக அழகான முகம், வெளிப்படை மிக அழகான முகம், பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. அவருடைய உரையாடினால் மிக இனிமையாக உரையாடுவார். அவருடைய செயல்பாடுகள் மிக அழகாக இருக்கும். ஆனால் அதே மனிதனுக்கு இன்றைய நவீன காலம் இனி ஒரு முகம் இருக்கிறது. அந்தரங்கத்தினுடைய முகம் பார்ப்பதற்கு சகிக்காத ஒரு கொடூரமான ஒரு முகம், பாத்ரூமினுடைய ஒரு முகம், ரூமினுடைய ஒரு முகம், என்னுடைய தனிப்பட்ட ஒரு முகம். வெளிப்படை நான் மிக நல்லவன், பேசுவதற்கு மிக நல்லவன், பழகுவதற்கு மிக நல்லவன், மக்களோடு உரையாடுவதற்கு மிக நல்லவன். ஆனால் அந்தரங்கத்தில் எனக்கான ஒரு முகம் இருக்கிறது. அந்த முகம் பார்ப்பதற்கு சகிக்காத ஒரு முகங்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில் வருவார். மனிதர்கள் எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். காரணம், நன்மைகளை மலை அளவிற்கு சுமந்து வருவார். நன்மைகள் மலை அளவிற்கு சுமந்து வருவார். அல்லாஹ்வின் தூதர் உதாரணமாக சொன்னார், திஹாரா என்ற மலையை குறிப்பிட்டு, இந்த மலை அளவிற்கு நன்மைகள் மலை அளவிற்கு சுமந்து நிற்பார். எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஃபஜாஅ ரப்புக், அல்லாஹ் அந்த நன்மையின் பக்கம் வருவான். ஹபாஅம் மன்சூரா, அந்த நன்மைகளை ஊதப்பட்ட சாம்பலாக அல்லாஹ் பரத்தி விடுவான். அந்த நன்மைகளில் எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். நபி தோழர்கள் கவலையோடு கேட்டார்கள்,
சிஃப்லனா யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய தன்மைகளை எங்களுக்கு விளக்கமாக கூறுங்கள். யார் அந்த மனிதன்? நன்மைகளை மலையளவிற்கு சுமந்து வருகிறார். ரமலானை நோன்பு இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ரமலானுடைய இரவுகளில் கண்ணீர் வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ரமலானுடைய இரவுகளில் கால்கள் கடுக்களவிற்கு தொடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனக்கு சகோதரர்களே, ரமலான் எங்கள் முகங்களை ஒற்றுமையாக்குவதற்கும் எங்கள் முகங்களை ஒருமையாக்குவதற்கும் எங்களுக்கான அந்தரங்கத்தை சுத்தப்படுத்துவதற்கும் நம்மில் எத்தனை வருட காலம் நோன்பு நோற்றோம் என்பது அல்லாஹ் காணப்போவதில்லை. எத்தனை நோன்பாளிகள், பசி மட்டுமே அவர்களுக்கு லாபம், தாகம் மட்டுமே அவர்களுக்கு லாபம். இந்த பசியினால் அல்ல எந்த நலவுகளையும் எந்த நன்மைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க போவதில்லை. எத்தனை வென்று வழங்கக்கூடியவர்கள், அவர்கள் கண்பிடித்தது மட்டுமே அவர்களுக்கு லாபம். என்ன அர்த்தம்? என்று சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார், சிஃப்லனா யா ரசூலல்லாஹ், அந்த மனிதனுடைய தன்மைகளை எனக்கு கொஞ்சம் விளக்குங்கள். யார் அந்த மனிதன்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், ஜில்துக்கும், உங்களுடைய தோலில் இருந்து உருவானவர்கள், உங்களுடைய சகோதரர்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் இரவிலே நின்று வணங்குவதை போன்று அவர்களும் இரவிலே நின்று வணங்கினார்கள். நீங்கள் நோன்பு நோற்றதை போன்று அவர்களும் நோன்பு நோற்றார்கள். என்றாலும் அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லையை வைத்திருக்கிறான் அல்லவா? அந்தரங்கத்தில் அந்த எல்லையை அவர்கள் தாண்ட ஆரம்பித்தார்கள். வெளிப்படை நின்று வணங்கினார்கள், வெளிப்படையில் கண்ணீர் வடித்தார்கள், வெளிப்படையில் அழுதார்கள், கதறினார்கள், வெளிப்படையில் காலங்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்றார்கள், வெளிப்படையில் மிகச்சிறந்த முறையில் நோன்புகளை நோட்டார்கள், வெளிப்படையில் எல்லா இபாதத்துகளிலும் மிகச்சரியாக இருந்தார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அந்தரங்கம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா? அந்த அந்தரங்கத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய எல்லையை சாதாரணமாக கடந்து சென்றார்கள், சாதாரணமாக தாண்டினார்கள். அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். யார் அந்தரங்கத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, யார் அந்தரங்கத்தில் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் மன்னிப்பிற்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் கணக்கில்லாமல் கூலியை கொடுப்பார். ஒரு அரேபிய கவிஞர் படித்தார், யா இன்சான், ஓ மனிதனே, யா இன்சான், ஓ மனிதனே, உன்னுடைய உள்ளத்தில் மனத்தை சுமக்கக்கூடிய மனிதனை விடவும் அல்லாஹ் மட்டமானவனாக மாற வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி நான் தம்மடிக்க மாட்டேன், உங்களுக்கு முன்னாடி நான் ஆபாசம் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு முன்னாடி நான் தீச்ச வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன், உங்களுக்கு முன்னால் என்னுடைய போனினுடைய ஹிஸ்டரியை மிக தெளிவாக அழித்து வைத்திருப்பேன். ஆனால் ஒரு மனத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மனிதன் என்னை பற்றி தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்கு என்னை நான் சீர்திருத்தம் செய்து கொள்கிறேன். உங்களுக்கு முன்னால் எனது எண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களை மதிக்கிறேன், என்னுடைய தவறுகளை நான் சுத்தம் செய்து கொள்கிறேன். நான் கேட்கிறேன், என்னுடைய தனிமையில் யார் என்னுடைய அமர்ந்திருக்கிறார்? என்னுடைய தனிமையில் யார் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்? அதைத்தான் நிறைய கவிஞன் சொன்னான், ஓ மனிதனே, மனத்தை சுமக்கும் மனிதனை விடவும் உன்னை படைத்த இறைவன் உனது வாழ்க்கையில் மட்டமானவனாக மாறிவிட வேண்டாம். ரமதானிற்கு நாம் தயாராகுதல் என்பது, ரமதானிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது லஅல்லக்கும் தத்தகூன், எம்முடைய வெளிப்படைகளையும் அந்தரங்கத்தையும் ஒருமையாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை தருகிறார். இந்த பயிற்சியை, இந்த தக்வாவை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு அன்பளிப்பாக தர இருக்கின்றான். யார் தக்வாவை அடைவார்களோ, ரமதான் 30 நாட்களும் கடந்து சென்றதற்கு பிறகு பெருநாளினுடைய திடலில் இருக்கும் பொழுது தக்வாவை சுமந்திருக்க வேண்டும். அந்த தக்வா மீதி இருக்கக்கூடிய 11 மாதத்திற்கும் என்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும், என்னுடைய அந்தரங்கத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி யாருக்கேனும் அமைந்து விட்டால் அவர்தான் அந்த ஐயானுக்கு சொந்தக்காரர், அவர்தான் அந்த ரமதானை அனுபவித்தவராக அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவார். இரண்டாவதாக நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் புகாரி, மன் லம் யதஅ கௌல الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. எவன் கெட்ட வார்த்தை பேசுவதை விடவில்லையோ, கெட்ட செயல் செய்வதை விடவில்லையோ, அவன் பசித்திருப்பதினால் தாகித்திருப்பதினால்
எந்த லாபமும் இல்லை. இந்த ரமலான் அதனால அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்க நோன்பு நோக்கி இருக்கக்கூடிய அந்த நேரம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார், உங்கள் பக்கம் தவறே இல்லை, இனி ஒரு மனிதனின் பக்கம் தான் தவறு இருக்கின்றது. அவன் உங்களிடத்தில் சண்டைக்கு வரும்பொழுது கூட இன்னி அனஸ்ஸாயிம், எனக்கு சகோதரனே நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், உன்னோடு சண்டையிடுவதற்கு உன்னோடு பகமை காட்டுவதற்கு இந்த நோன்பை நான் நோக்கவில்லை, அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்துக் கொள், நான் விலகிச் செல்கிறேன் என்பதாக யாரினுடைய பண்பாடுகள் சீர்திருத்தப்படுமோ நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தும் தொழுகை, தொழுகை என்பது அசிங்கங்களிலிருந்தும் மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பதற்கு தொழுகை. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஃபரத ஃபீஹில் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை கடமையாக்குவாரோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், கெட்ட செயல் செய்ய வேண்டாம், மனிதர்களோடு சண்டையிட வேண்டாம், மனிதர்களோடு தர்க்கம் செய்ய வேண்டாம். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, சதகாவை நீங்கள் வாங்குங்கள். எதற்கு சதகாவை வாங்க வேண்டும் தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக, அவர்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அசிங்கங்களை நீக்குவதற்காக, சுத்தப்படுத்துவதற்காக சகாத்தை வாங்குங்கள். நோன்பை பற்றி நபி சொன்னார்கள், யார் கெட்ட வார்த்தை பேசுவதை விடவில்லையோ, யார் கெட்ட செயல் செய்வதை விடவில்லையோ, யார் கூச்சலிடுவதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், நோன்பு நோற்றுபவன் சத்தமிட்டு பேச வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். ஒரு பண்புகளை சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த ரமலான் 20 வருடம் நோன்பு நோக்கி இருக்கிறோம். கோபத்தை வந்துவிட்டால் சாதாரணமாக கெட்ட வார்த்தை பேசி 30 வருடம் நோன்பு நோக்கி இருக்கிறோம். கோபத்தை அடக்க முடியாமல் அவனுடைய தாயை பற்றி மிகச் சாதாரணமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோம். என்ன நோன்பாளிகள் சகோதரர்கள், என்ன இந்த ரமலான் நம்மை மாற்றி இருக்கிறது? நம்முடைய பண்புகளை, எல்லா இபாதத்தும் நம்முடைய பண்புகளை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். வெறும் சடங்குகளுக்காக, சமுதாயத்திற்காக அல்ல. ஒரு நோன்பு நோற்ற ஒரு சமூகம் எவ்வாறு இருக்க முடியும் என்பதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகாக இருப்பார். நபி தோழர் மிகப்பெரிய பணக்காரரும் கூட, கிஃபாரி கோத்திரத்தினுடைய தலைமகன் என்பதாக அழைப்பார். ஒரு நாள் அபூதருக்கும் பிலாலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தில் பிலாலை பார்த்து, ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிலைமையை தாண்டி போகிறது, கடுமையான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை பார்த்து சொன்னார்கள், எபின சௌதா, ஒரு கரிப்தியின் மகனே. உடனடியாக பிலால் ரலியல்லாஹு அமைதி அடைகிறார்கள். உண்மையில் பிலால் கரிப்தியின் மகன் தான். ஒரு பேச்சினுடைய அந்த கோபத்தில் எபின சௌதா, ஒரு கரிப்தியின் மகனே என்ற ஒரே ஒரு வார்த்தை, எம்முடைய அகராதியில் கெட்ட வார்த்தைகள் கூட கிடையாது. எம்முடைய அகராதியில் கெட்ட வார்த்தைகள் மிக மோசமானது. கெட்ட வார்த்தைக்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கணம் என்பது மிக மோசமானது. எம்முடைய அகராதியில் கருப்பியின் மகனே என்று பேசுவது ஒரு தீச்ச வார்த்தை அல்ல, கெட்ட வார்த்தை அல்ல. உடனடியாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரினுடைய சபைக்கு செல்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் அபூதருக்கும் ஒரு சிறிய வணக்கசாப்பு, பேச்சினுடைய அந்த விகாரத்தை தாண்டி எபின சௌதா, கருப்பியின் மகனே என்று என்னை பார்த்து அபூதர் அவர்கள் கூறிவிட்டார்கள். யார் அந்த அபூதர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரினுடைய கையை பிடித்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். அபூதரே, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதாக கூறிய ஒரு நபி தோழர். அல்லாஹ்வின் தூதர் அபூதரை அழைத்து விடுகிறார். பல்வேறு சிந்தனைகளுடைய அபூதர் அல்லாஹ்வின் தூதரினுடைய சபைக்கு ஓடி வருகிறார். நபியினுடைய கண்கள் எல்லாம் சிவக்க ஆரம்பிக்கின்றது. அபூதரை பார்த்து சொன்னார்கள், ஃபீக ஃபீக்கும் உஜாஹிலியா. ஓ அபூதரே, இன்னும் இஸ்லாத்திற்குள்ளாக நுழையவில்லை. அல்லாஹ் வார்த்தை, இன்னும் நீ இஸ்லாத்திற்குள்ளாக நுழையவில்லை. எந்த மனமைத்தனம் உன்னிடத்தில் குடிகொண்டிருந்ததோ அந்த மனமைத்தனத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாய். இஸ்லாம் உன்னுடைய உள்ளத்தில் நுழைந்திருக்குமையானால்
பிலாலிடத்தில் சொன்னார், பிலாலே, உன்னுடைய அந்த கருப்பு காலால் இந்த வெள்ளை மாலை பிடித்தவனுடைய முகத்தில் ஓங்கி மிதியுங்கள், அப்படியாவது அந்த பாவிக்கு புத்தி வரட்டும். பிலால் கண்ணீரோடு சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய முகத்தை எவ்வாறு என்னால் மிதிக்க முடியும்? நான் உங்களை மன்னித்து விட்டேன். இந்த ஹதீஸை எப்பொழுது அபூதர் அறிவிக்கிறார் தெரியுமா? நபியினுடைய மரணத்திற்கு பிறகு அபூதருக்கு ஒரு அடிமை இருந்தார். அபூதர் ரலியல்லாஹு என்ன விலை உயர்ந்த இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். எந்த விலை உயர்ந்த ஆடை அணிவார்களோ அதே போன்ற அந்த அடிமை விலை உயர்ந்த ஆடையை கொடுத்து கூட்டு வருகிறார். மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பார்கள், யார் இதில் அடிமை என்று குழம்பி விடுவார்கள். அபூதர் அணிந்திருக்கக்கூடிய அதே ஆடையை அவருடைய அடிமை அணிந்திருப்பார். மக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், இது மிக வித்தியாசமாக இருக்கிறது, நீங்கள் எந்த விலைக்கு ஆடை அணிகிறீர்களோ அதே விலைக்கு உங்களுடைய அடிமைக்கு நீங்கள் ஆடை அணிவிக்கிறீர்களே, இதனுடைய காரணம் என்ன? அப்போது இந்த வரலாற்றை சொல்கிறார்கள், மனிதர்களில் யாரையும் குறைவாக நான் ஒரு முறை பிலாலை குறைவாக நினைத்தேன், அல்லாஹ்வின் தூதரை கண்டித்தார்கள், அதற்கு பிறகு நான் முடிவெடுத்து விட்டேன், உலகத்தில் யாரையும் தரம் தாழ்த்தி நான் நினைக்க கூடாது, சரி சமமாகவே நினைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக இவர்கள் தான் முன்கொள்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில் தான் ரமதான் நுழைந்திருக்கிறது, ரமதான் பிரிந்திருக்கிறது. அதனால நன்றி சகோதரர்களே, ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய பண்புகளை சீர்திருத்தம் செய்வதற்கு, குறிப்பாக நம்முடைய ஒழுக்கங்களை, நம்முடைய நாவுகளை, நம்முடைய உயர்ந்த ஒழுக்கங்களை மெருகூட்டுவதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் நுழைய வைக்கிறார். மூன்றாவதாக ஷப்ரு ரஹ்மா, இது ஒரு கருணையினுடைய மாதம். இந்த மாதம் கருணையை மட்டும் சுமந்து வரக்கூடிய ஒரு மாதம். அனஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான அஜ்வதுன் நாஸ், அல்லாஹ்வின் தூதர் இயற்கையில் மனித குலத்தில் மீது கருணை காட்டுவார்கள் என்றாலும் ரமதான் வந்து விட்டால் அதிகமாக மனித குலத்தின் மீது கருணை காட்டுவார்கள். அன்பு காட்டுவதற்கும், உதவி செய்வதற்கும், அரவணைப்பதற்கும், பாசத்தை காட்டுவதற்கும், நேசத்தை காட்டுவதற்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், ரமதான் நுழைந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அனஸ் இப்னு மாலிக் சொல்வார்கள், ரமதான் நுழைந்து விட்டால் உடனடியாக எங்கள் முகங்களில் புன்முறுவல் பூக்க ஆரம்பிக்கும், எங்களுடைய கரங்கள் கோர்க்க ஆரம்பிக்கும், எங்களுடைய தோள்கள் கெட்டி அணைக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரமதான். ரமதான் அல்லாஹ் கருணையை காட்டுவதற்காக. ஆனால் அந்த மகன் 10 வருடம் நோன்பு நோக்கிறார், ஆனால் அப்பாவோடு பேச மாட்டார். உம்மா 30 வருடம் நோன்பு நோக்கிறார், மருமகனோடு உரையாட மாட்டார். என்ன ரமதான் சகோதரர்களே? என்னுடைய தகப்பனோடு உரையாடாத ஒரு ரமதான், என்னுடைய தாயோடு பகமை காட்டிக் கொண்ட ஒரு ரமதான், என்னுடைய குழந்தைகளுடைய முகத்தை திருப்பிக் கொண்ட ஒரு ரமதான், என்னுடைய சகோதரனோடு பகமை காட்டிக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்ட ஒரு ரமதான், என்ன மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டது. ரமதான் வந்து என்ன லாபம்? எல்லோரும் அறிந்த ஒரு ஹதீஸ், நான் எல்லாம் இப்பொழுது தயாராக இருக்கிறோம். இரவு எத்தனை மணிக்கு பள்ளியில தொழுகை, இஃப்தார் எத்தனை மணிக்கு, சஹர் எத்தனை மணிக்கு, கடைசி 10 நாள் கியாமுல் லைல் எத்தனை மணிக்கு, இப்பொழுது நாம் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், யௌமல் ஹமீஸ் வ யௌமல் இஸ்னைன், திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் துக்ரதுல் அமாலு குல்லி பினி ஆதம், ஆதமினுடைய அத்தனை மகனினுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். ரமலான் மாதத்தில் எடுத்து காட்டப்படும். நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் வியாழக்கிழமை எடுத்து காட்டப்படும், திங்கட்கிழமை எடுத்து காட்டப்படும். இரவிலே கண்ணீரோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய அந்த கையேந்துதல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அமலையும் அங்கீகரிப்பான், எல்லா அமலையும் கண்டு மகிழ்ச்சி அடைவான். இல்ல ஒரே ஒரு மனிதனுடைய அமலை தவிர, யார் பிரிந்திருக்கிறார்களோ, பகமை காட்டுகிறார்களோ, யார் கோபத்தால் மனஸ்தாபத்தால் பிரிந்து பகமை காட்டிக் கொண்டிருந்தார்களோ, அவர்களினுடைய அமலை தவிர அல்லாஹ் எல்லா அமலையும் ஏற்றுக்கொள்வார். அவர்கள் இணையக்கூடிய வரை அல்லாஹ் அந்த அமலை நிப்பாட்டி வைத்திருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இணையாமலேயே வைத்து விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சாதாரணமாக பகமை காட்டி யார் பக்கம் தவறு, யார் பக்கம் நியாயம் என்று யோசிக்கக்கூடிய கரம் இந்த கரம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது.
என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். ரமலான் எவ்வளவு கண்ணீரோடு ஒவ்வொரு வக்துக்கு பிறகு நாம் பிரார்த்தனை செய்வோம். இரவு நேரங்களில் எவ்வளவு கண்ணீரோடு நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். நாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். உறவுகளை துண்டிக்காமல் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் அங்கீகரிப்பார். நாம் நினைத்திருக்கிறோம் ஜும்மாவினுடைய தொழுகை ஃபர்து என்பதாக, ஃபஜ்ரினுடைய தொழுகை ஃபர்து என்பதாக, ரமலானில் நோன்பு நோற்பது ஃபர்து என்பதாக. இந்த எல்லா ஃபர்துகளை காட்டி மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அல்லதீன யஸ்ஸிலூன மா அமர அல்லாஹு பிஹி ஐயூஸத். குர்ஆன் சூரா இப்ராஹிம். அந்த முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து வாழச் சொன்னாரோ சேர்ந்தே வாழ்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். எவ்வளவு பகமை காட்டட்டும். யார் பக்கம் தவறுகள், யார் பக்கம் நியாயம்? அல்லாஹ் சூரா நூர், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பிறரை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். இது நான் மிகச் சரியானவன், என் பக்கம் தவறில்லை, என்னுடைய மாமியின் பக்கம் தான் தவறு, என்னுடைய வாப்பாவின் பக்கம் தான் தவறு. யார் பக்கம் தவறு என்று நீதிமன்றம் அல்ல இந்த மன்றம். இது தோல் கொடுக்கக்கூடியது, மறக்கக்கூடியது. அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் பதிவு செய்கிறான், அபூபக்கரே, அல்லாஹ் உன்னை மன்னிப்பதை நீ விரும்பினால் உன் மகளின் மீது இட்டு கட்டினார்களே அவர்களை நீ மன்னித்து விடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பார். நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தார். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். ஆனால் அந்த ரஹம், அரபியில் இரத்த உறவுக்கு ரஹம் என்று சொல்வார்கள். அந்த இரத்த உறவு மட்டும் முஅல்லகத்துன் அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய அரிசி பிடித்து தொங்கிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் கேட்டாராம், எல்லா படைப்புகளையும் படைத்து எல்லோரும் சென்று விட்டார்கள், நீ மட்டும் ஏன் என்னுடைய அரிசியிலிருந்து இன்னும் விலகாமல் தொங்கிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பொழுது அந்த ரஹம், அந்த இரத்த உறவு பேசியதா, அல்லாஹுவே, அல்லாஹுவே, எனக்கு நீ ஒரு வாய்ப்பு தர வேண்டும், எனக்கு நீ ஒரு வாக்கு தர வேண்டும். அல்லாஹ் அந்த உறவோடு பேசினார், இஸ்மி இஸ்முக், என்னுடைய பெயரை உனக்கு நான் சூட்டி இருக்கிறேன். இரத்த உறவு என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு அரபியில் ரஹம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் ரஹ்மான் ரஹீம், அதிலிருந்து வந்த மூல வார்த்தை தான் ரஹம். அல்லாஹ் சொன்னான் அந்த உறவிடத்தில், என்னுடைய பெயரை நான் உனக்கு சூட்டி இருக்கிறேன், நீ எதை கேட்டாலும் நான் அங்கீகரிப்பேன். அந்த உறவு சொன்னதா, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். ரப்பே, என்னை யார் சேர்ந்திருப்பார்களோ அவர்களோடு நீ சேர்ந்தே இருக்க வேண்டும், என்னை எவன் துண்டிப்பானோ அவனை நீ துண்டித்து விட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், உன்னை சேர்ந்திருப்பவர்களை நான் சேர்ந்திருப்பேன், உன்னை துண்டிப்பவர்களை நான் துண்டிப்பேன். நாளைக்கு மறுமையில் எழுந்து நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அபிஷேகத்தை ரஹம் இரத்த உறவு பிடித்துக் கொண்டு தொங்குமா. அல்லாஹ்வே, எனக்கு நீ வாய்ப்பு தர வேண்டும். இந்த சிராத் நான் முஸ்லிம் பதிவு செய்கிறான், மிக சஹீஹான அறிவிப்பு. இந்த சிராத்து பாலத்தினுடைய வலது புறத்தில் நான் நின்று கொண்டேன். எவரெல்லாம் உலகத்தில் என்னோட பகவை காட்டினானோ, எவரெல்லாம் உலகத்தில் இரத்த உறவை துண்டித்தானோ அவன் காலை பிடித்து நரகத்தில் நான் எறிவேன், எனக்கு நீ வாய்ப்பு தர வேண்டும். அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் துண்டித்தவன் எவன் இந்த பாவத்தை கலந்தாலும் நீ நரகத்தில் பிடித்து இருப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார், வஅன்திர் அஷீரத்தக லக்ரபீன். நபி உங்கள் இரத்த உறவுகளுக்கு, நெருக்கமானவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வஹி அறிவித்தவுடன் தன்னுடைய எல்லா உறவுகளையும் அழைத்து அல்லாஹ்வின் தூதர் விருந்து கொடுக்கிறார். எல்லாரும் விருந்து சாப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னி அன ரசூலுல்லாஹ், இன்னி அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர். யா கௌம் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். என் உறவுகளே, யா சஃபியா, என் மாமியே, யா அப்துல் முத்தலிப் வ பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய மக்களே, யா பனி ஹாஷிம், ஹாஷிமினுடைய மக்களே, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், யூரோப்புடைய ஃபாத்திமாவே, எல்லோரையும் அந்த விருந்தில் பெயர் சொல்லி அழைத்து சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லன் உக்னி அன்கி மின் அல்லாஹி ஷைஆ, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, அல்லாஹ்வை அங்கீகரியுங்கள் என்று இறைத்தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுத்தவர்கள் மறுத்தார்கள், ஏற்றவர்கள் ஏற்றார்கள். இந்த அழைப்பு பணியினுடைய இறுதி எப்படி இருந்தது தெரியுமா? இந்த அழைப்பு பணியினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்
இரத்த உறவு என்ற ஒரு மலரை தந்திருக்கின்றார். அந்த மலர் வாழாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரி 3வது ஹதீஸ், முதல் பாகம். அபூ சுஃபியான் இடத்தில் அந்த கிர்கன் மன்னர் கேட்பார், உங்கள் தூதர் உங்களுக்கு என்ன ஏவுகிறார்? அன் தஅபுதுல்லாஹ வஹ்தா வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வ தஸிலு ரஹிம். ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தக் கூடாது, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். அதனால் நண்பு சகோதரர்களே, இது ரஹ்மத்தினுடைய ஒரு மாதம். முகங்களை திருப்பிக் கொண்டு ரமதானை வரவேற்கக்கூடிய மாதம் அல்ல. வாப்பாவும் மகனும் காணாமல் ஒரு ரமதான வாழ்க்கையை விளையக்கூடாது. இந்த ரமதானை வாப்பாவும் மகனும் கைகோர்த்து வரவேற்க வேண்டும். உம்மாவும் மகனும் கைகோர்த்து வரவேற்க வேண்டும். மாமியும் மருமகளும் கைகோர்த்து வரவேற்க வேண்டும். இரத்த சகோதரர்களினுடைய தோள்களும் கால்களும் இதயங்களும் இணைந்து வரவேற்க வேண்டும். அதனால் இந்த மாதத்தை, இது ரஹ்மத்தினுடைய ஒரு மாதம், கருணையினுடைய மாதமாக இருப்பதினால் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் முடிந்த அளவிற்கு இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானை ஆரோக்கியமாக அடையக்கூடிய பாக்கியத்தை, ரமதானை எவ்வாறு அடைந்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அந்த பொருத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நமக்கும் தரட்டும். அகுல் குலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதரர்களே, இது ஒரு கருணையினுடைய ஒரு மாதம். நாம் அல்லாஹ் நமக்கு செல்வங்களை கொடுத்திருப்பார். பொதுவாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஏழைய மாதத்தை விட ரமதானுடைய மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு செலவாகும். நம்ம எல்லாம் திருமணம் முடித்து குடும்பத்தினுடைய தலைவர்கள். நம்முடைய வீட்டில் நாம் எல்லாம் ஒரு ஆண்மகனாக இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்பா சொன்ன வார்த்தை என்ன? இயற்கையில் அல்லாஹ்வின் தூதர் அதிகம் தான தர்மம் செய்வார்கள் என்றால் ரமதான் வந்துவிட்டால் வீசக்கூடிய புயல் காற்றை விட மனிதர்களுக்கு அள்ளி அள்ளி அல்லாஹ்வின் தூதர் கொடுப்பார்கள். அல்லாஹ் நமக்கு ஓரளவிற்கு செல்வத்தை தந்திருப்பார். நம்முடைய பக்கத்து வீட்டில் ஒரு கைப்பெண், ஒரு விதவை பெண், ஒரு கவல உணவு கூட இல்லாமல் வாழ்க்கையினுடைய வறுமையினுடைய போரப்படியை மாற்றி இருப்பார். நான் ரமதானில் புத்தாடைகளையும் நல்ல உணவுகளையும் உண்டு கொண்டு என்னுடைய அண்டை வீட்டு பெண் ஒரு கவல உணவு இல்லாமல் வயிற்றை பிடித்துக் கொண்டு கையை வைத்து விட்டார். ரமதான் ரஹ்மத்தினுடைய ரமதான் அல்ல, இது அதாபினுடைய ரமதான். நல்லா பார்த்தாங்க. அதனால் நண்பு சகோதரர்களே, இது வறுமையினுடைய கோர பிடியினுடைய ஆண்டுகளில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். பல சகோதரர்கள் நம்முடைய ஊர்களில் கொஞ்சம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். நம்முடைய தெரு, நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பார். நம்முடைய சின்னவாப்பாவினுடைய மகன் வெளிநாட்டில் இருப்பார். 6 மாச சம்பளம் போடல என்று நமக்கு தெரியும். எவ்வாறு சாப்பிடுவார்கள், எவ்வாறு அந்த குடும்பம் ரமதானை அனுபவிக்க போகிறார்கள். ஆதலால் நண்பு சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், லைஸல் பிர்ர அன் துவல்லு வஜூஹகும் கிபல மஷ்ரிக் வல் மக்ரிப். உங்கள் முகங்களை கிழக்கிலும் மேற்கிலும் போட்டு தேய்ப்பது அல்ல நன்மை. உங்கள் முகங்களை கிழக்கிலும் மேற்கிலும் போட்டு சாய்ப்பது அல்ல நன்மை. நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவன் மாணவர்களை நம்ப வேண்டும், அவன் தூதரை நம்ப வேண்டும், அவன் நேரத்தை நம்ப வேண்டும், நாளைக்கு மரணத்திற்கு பிறகு உண்டான ஒரு வாழ்வு உண்டு என்று நம்ப வேண்டும். இவை அடுத்து அல்லாஹ் சொல்வான், உறவுகளுக்கு நீங்கள் தேவையுடையவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் மிகச் சிறந்த நன்மை. அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும். மனிதர்களில் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானவன் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். ரமதானுடைய மாதம் உதவக்கூடிய ஒரு மாதம். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃபா. சுவனத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டி இருக்கிறார். யரா ظاهرها من باطنها. அந்த மாளிகை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாளிகைக்குள்ளாக இருந்து பார்த்தால் வெளியிலே தெரியும், வெளியிலே நின்று பார்த்தால் அந்த மாளிகை உள்ளாக தெரியும். அவ்வளவு கண்களுக்கு கவர்ச்சியாக அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நபி தோழர்கள் கேட்டார்கள், லிமன் ஹுவ யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அந்த மாளிகை யாருக்கான மாளிகை? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லிமன் அஃபாலல் கலாம். மனிதர்கள் சிரமப்படும் பொழுது அவனுக்கு ஆறுதலாக யார் உதவி செய்வார்களோ, யார் ஆறுதல்
கொடுப்பார்களோ, பசித்திருப்பவனுக்கு யார் உணவு கொடுப்பார்களோ, மனிதர்கள் உறக்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விற்காக யார் நின்று வணங்குவார்களோ அவர்களுக்காக அந்த மாளிகையை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். கணவனை இழந்து, குழந்தையை இழந்து, வறுமையினுடைய கோர பிடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அன்பு சகோதரனை கை கோர்த்து ரமலானை வரவேற்போம். காசுகள் இல்லாவிட்டாலும் உனக்கு தோல் கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதாக என்னுடைய சகோதரனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அத்தனை முத்தாம் பசித்திருப்பவர்களுக்கு உதவக்கூடிய மாதம் இந்த மாதம் என்று சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை இவ்வாறு தான் நாங்கள் வரவேற்க வேண்டும், இவ்வாறு தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதிலும் மிக குறிப்பாக முடிந்த அளவிற்கு இந்த மாதத்தில் ஏனைய நாட்களில் நாம் ஒரு தீனார், ஒரு திர்ஹம் உதவி செய்தால், ஒரு நன்மை என்று சொன்னால், இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 200 மடங்காக அல்லாஹ் நமக்கு பெருக்கி தருவதினால் அன்பு சகோதரர்களே, கண்களை கொஞ்சம் விரித்து பார்ப்போம். நம்முடைய செல்வங்களை கொஞ்சம் வெளியிலே தள்ளி விடுவோம். நம்முடைய தெருக்களில் இருக்கக்கூடிய ஏழைகளை அரவணைப்போம். நம்முடைய உறவுகளில் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கணக்கிட்டு அவர்கள் கேட்டு நாங்கள் கொடுக்க வேண்டாம். அன்பு சகோதரனே, நாம் இருவரும் சேர்ந்து ரமலானை வரவேற்போம். இதோ என்னால் முடிந்த உதவிகளை நீ வைத்துக் கொள் என்பதாக அவனை தேடி அவனை அரவணைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை முஸ்லிம்களினுடைய கண்ணியத்தினுடைய மாதமாக அல்லாஹ் உருவாக்கட்டும். சிரமப்படக்கூடியவர்களுடைய சிரமங்களை நீக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் உருவாக்கட்டும். நோயிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் பீடித்து கண்ணீரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முகத்திலே மகிழ்ச்சியையும் அவர்கள் உடலிலே ஆரோக்கியத்தையும் நல்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் உருவாக்கட்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வ லா யர்ஹம்னா. அல்லாஹ்வே, எங்கள் மீது இரக்கப்படாத, உன்னை பயப்படாத யாரையும் எங்களுடைய ஆட்சியாளராக நீ தேர்வு செய்து விடாதே. இது ரமலானினுடைய மாதம், எங்களின் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய மாதம். உன்னை பயப்படக்கூடியவர்களையும் எங்களின் மீது கருணை காட்டக்கூடியவர்களையும் ரப்பே எங்களுடைய ஆட்சியாளராக நீ தேர்வு செய்வாயாக. அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வஸல்லிம்னா ரமலான். அல்லாஹ்வே, ரமலானில் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீட்டி தருவாயாக. வவஃபிக்னா லிஸ்ஸியாமி வல் கியாம். ரப்பே, பகலிலே நோன்பு நோற்பதற்கும் இரவிலே உன்னை நின்று வணங்குவதற்கும் வதிலாவத்தில் குர்ஆன் வஆனா அல்லைலி வஅத்ராஃபன் நஹார், பகலினுடைய ஓரத்திலும் இரவினுடைய இருளிலும் உன்னுடைய வேதத்தை ஓதுவதற்கு அல்லாஹ்வே இந்த மாதத்தில் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.